வேலூர் ரத்னகிரி அருகே கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், இந்த விபத்து எவ்வாறு நடைபெற்றது? லத்திகா, வேலூர் மாவட்டம் ரத்தகிரியை அடுத்த சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழக்கம் போல அதிவேகமாக கார்கள் சென்று கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த கார்கள் மோதாமல் இருப்பதற்காக முதலில் ஒரு கார் மட்டும் அவசரமாக பிரேக் எடுத்துள்ளார். இதனையடுத்து அதிவேகமாக பின்னாடி வந்த மற்ற இரு கார்களும் எதிர்பாராத விதமாக ஒன்றின் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாகிறது. இதில் ஒரு லாரியும் மோதி விபத்துக்குள்ளாகுது. இதில் சம்பவ இடத்திலேயே கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிய வந்துள்ளது. முதல் கட்டமாக குமரவேல், இந்த கார்கள் இரண்டும் எங்கிருந்து எங்க வந்திருக்கிறது குறித்த தகவல்கள் எதுவும் தெரிய வந்திருக்கிறதா? தற்போது வரை இறந்தவர்கள் யார் என்பது குறித்த முழு விவரம் தெரிய வரவில்லை. இருந்த போதிலும் சென்னையில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்ற கார்கள் தான் விபத்துக்குள்ளாகிறது. கார்களுடைய நம்பர் பலகையும் பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறது. தற்போது வரை ரத்னகிரி காவல்துறையினர் சம்பவ இடத்தில் இறந்தவர்கள் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இதில் இந்த 3 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றான மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்களையும் உடனடியாக காவல்துறையினர் மீட்டு 108 மூலம் வேலூரில் உள்ள தனியார் மற்றும் அரசு மருத்துவம் ஆகிய இரு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நடந்ததற்கு காரணம் மட்டும் தெரிய வந்ததில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் தற்போது 5 பேர் என்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆண் எத்தனை பெண் எத்தனை என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மேலும் விபத்து நடந்ததற்கான முழு காரணம், விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான முழு தகவலும் ரத்னகிரி காவல்துறை விசாரித்து வருகின்றனர். லத்திகா, அந்த இடத்துல ஆய்வு நடத்த அதிகாரிகள் தரப்புல யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க குமரவேல்? விபத்து நடந்து ஏறக்குறைய 10 நிமிடமே தான் இருக்கும். இதனால் தற்போதைய வரை அதிகாரிகள் யாரும் வரவில்லை. தற்போதைய வரை மட்டுமே அதாவது 108 வாகனம், அதாவது முதல் உதவி சிகிச்சை வந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக ரத்னகிரி காவல்துறை சாலையில் இந்த விபத்து காரணம் 3 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றன் மோதி விபத்துக்குள்ளானதால் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்காக தொடர்ந்து காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை மற்றும் 108 இவர்களை மருத்துவர்கள் தவிர்த்து மற்ற அதிகாரிகள் யாரும் சம்பவத்திற்கு வரவில்லை. லத்திகா, இந்த விபத்தின் போது அந்த இடத்துல இருந்தவங்க யாரு? இந்த மீட்பு நடவடிக்கையில யாரெல்லாம் ஈடுபட்டாங்க குமரவேல்? நிச்சயமாக லத்திகா, இந்த விபத்து நடந்த பகுதி என்பதால் காவல் நிலையத்திற்கும் சரி மருத்துவமனைக்கும் சரி மிக மிக அதிக தூரம் இருப்பதால் சம்பவ இடத்தில் ரத்னகிரியை சேர்ந்த ரத்னகிரிக்கு அருகில் உள்ள பொதுமக்கள் தான் முதற்கட்டமாக காரில் சிக்கிருவை மீட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீட்டது இவர்கள் மீட்கும் பொழுதே 4 பேர் காருக்குள்ளேயே உயிரிழந்ததாக அந்த பகுதியில் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா ஒருவர் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்படும் போது உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் பொதுமக்கள் அதிவேக இந்த விபத்தில் சிக்கியவர்கள் உடனே மீட்டதால் தான் மற்ற உயிரிழப்புகளும் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உடனே மீட்கப்படாமல் இருந்திருந்தால் உயிரிழப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக வேகத்தடை, அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் கார்கள் மற்றும் வாகனங்கள் அதிக வேகமாக செல்கின்றது. இந்த வேகத்தை கட்டுவதற்காக எந்தெந்த இடத்துல எல்லாம் பொதுமக்கள் கடக்கக்கூடிய லெவல் கிராசிங் இருக்கிறது அந்தந்த பகுதியில் 10 அடிக்கு முன்னதாக பேரிகார்ட், அதாவது முக்கோண வடிவில் பேரிகார்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் மெதுவாக ஸ்லோ பண்ணி அதுக்கு அடுத்து அந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் விதிமுறை. ஆனால் அது அமைத்த பிறகும் அதிவேகமாக கார்கள் செல்வதாலும் முறையான தடுப்பு இல்லாத தேசிய நெடுஞ்சாலைகள் முறையான தடுப்பு இல்லாதால் எங்கு பார்த்தாலும் சாலையை கடந்து கொள்ளலாம். எந்த இருசக்கர வாகனமும் கூட அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு நடுவில் உள்ள அந்த பூக்கள் செடிகள் நடப்பட்டுள்ள அந்த பகுதியை இருசக்கர வாகனங்களுடன் கடந்து போகும் சூழல் இருப்பதால இது போன்ற விபத்து நடப்பதாகவும் இந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். லத்திகா, குமரவேல், நீங்க சொல்லி தேசிய நெடுஞ்சாலைல ஒழுங்கான பாதுகாப்பு விஷயங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த பகுதியில இதுதான் முதல் தடவையா இல்ல இதுக்கு முன்னரும் இவ்வாறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறதா? குறிப்பாக வேலூர் மாவட்டம் என்பது சுமார் 222 கிலோமீட்டருக்கு முழுக்க தேசிய நெடுஞ்சாலையை கொண்ட ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அதிக அளவு தமிழகத்திலே அதிக அளவு விபத்துகள் நடக்கக்கூடிய உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய பகுதியாகவும் வேலூர் மாவட்டம் மிக வருகிறது. குறிப்பாக எடுத்துக்கொண்ட ஆம்பூர், அதுக்கு அடுத்தபடியாக நாற்றம்பள்ளி, அதுக்கப்புறம் வேலூர், இதுக்கு தற்போது ஆற்காடு, அதுக்கு அடுத்தபடிய வாலாஜாப்பேட்டை, தற்போது ஏற்பட்டுள்ள ரத்தகிரி பகுதி, இந்த பகுதிகள் முக்கியமாக விபத்து ஏற்படக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. காரணம் அதிக அளவு மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய பகுதி
பகுதி, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல தேசிய நெடுஞ்சாலை குறுக்கில் வந்து அதாவது வந்து பொதுமக்கள் தாண்டாத வகையில் அமைக்கப்பட வேண்டிய பேரிகார்டுகள் வந்து ஒரு சில பகுதிகளில் மட்டுமே வந்து அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வேலூரில் இருந்து திருப்பத்தூர் நாட்றாம்பள்ளி வரை செல்லக்கூடிய இந்த பகுதிகள் மட்டும்தான் வந்து நடுவில் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கிற அந்த தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. மற்ற பகுதிகளை பொறுத்தவரையும் வெறுமனே செடிகள் மட்டும்தான் நடப்பட்டிருக்கு லத்திகா. தற்போது உள்ள பகுதியில வந்து அதே போலதான் தடுப்பு வேலி பாதுகாப்பு என்பது இல்லவே இல்லை. குறிப்பாக இந்த விபத்துகள் நடப்பது வந்து ஏறக்குறைய வந்து வேலூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து சுமார் 300க்கும் மேற்பட்டு வந்து சாலை விபத்தில், அதாவது இது போன்ற சாலை விபத்தில் வந்து உயிர் வந்திருக்கிறாங்க. அதிவேகமாக செல்லக்கூடிய கார்களுக்காக தான் தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடையில் வந்து இப்போ போதிய அளவு பாதுகாப்பு வசதி, போதிய அளவு விதிமுறை பின்பற்றப்படாத காரணமாக தான் இது போன்ற விபத்துகள் நடக்கிறது. தற்போது ஏற்பட்டுள்ள விபத்து பகுதியை கூட அடிக்கடிக்கு ஒரு விபத்து ஏற்படக்கூடிய பகுதியாகவே கருதப்படுகிறது லத்தியா. குமரவேலி, இப்ப தற்போது இந்த இடத்துல வந்து போலீசார் வந்து ஏதேனும் ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்களா? குறிப்பாக லத்திகா, அவர்கள் வந்து வழக்கமாக விபத்து நடக்கக்கூடிய பகுதி என்றால் வந்தால் காவல்துறை வந்து உடனடியாக அங்க இருக்கக்கூடிய விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்துவார்கள். அதற்கு முன்னதாக விபத்தில் அடிபட்டிருக்கக்கூடிய மீட்டு அவர்களுக்கு முதலுதவி அளித்து அது பலத்த காயமாக இருந்தால் அடுத்த கட்டமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் முதல் பணியை வந்து மேற்கொள்வார்கள். அதே போல இந்த விபத்திலும் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வந்து அடிபட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து வைத்தார்கள். இறந்தவர்களை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆய்வு என்பது பார்த்தோம்னா இது வந்து எந்த ஆய்வும் செய்யப்பட மாட்டாது. அதாவது பொதுவாக ஏன் நடைபெற்றது, எப்படி நடைபெற்றிருந்தது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கப்படும். அந்த கேட்கப்பட்டதையே இது வழக்காக பதிவு செய்வார்கள். ஆனால் வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக விபத்தை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படாது என்பது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களின் வந்து ஒரு ஆதங்கமா இருக்கிறது. இவர்கள் பொதுமக்கள் கூறியது என்னவென்றால், முன்னால் சென்ற இருசக்கர வாகனங்கள் வந்து சடனாக மோதாமல் இருப்பதற்காக தான் பின்னால் அந்த அதிவேகமா அந்த கார்கள் வந்து பிரேக் போட்டதால் வந்து ஒன்றன் பின் ஒன்றன் போது இந்த பெரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே வந்து இங்க வந்து அதாவது ஹெல்மெட் அணிய வேண்டும், அது வந்து மற்ற விதிமுறைகள் வந்து எதுவுமே இங்க பின்பற்றப்படுவதில்லை. அதே போல வேலூர் மாவட்டம் வந்து குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த மாவட்டமாக இருக்கிறது. முறையான போக்குவரத்து விதிமுறைகள் வந்து இங்க பின்பற்றப்படவே இல்லை. இதே காரணமாகவும் கூட வந்து அதிக அளவு விபத்தில் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் நிலவி வருகிறது லத்திகா. குமரவேல், இந்த விபத்து குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? ஏற்கனவே சொன்னது போல வந்து இங்க ரத்னகிரி மற்றும் இதற்கு அருகக்கூடிய பகுதிகள் வந்து அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது. காரணம் என்றால் ரத்னகிரி பகுதியில் உள்ள வளைவு வந்து அதாவது வந்து அந்த ரத்னகிரி பகுதியில் வந்து சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, பெங்களூர் டு சென்னை தேசிய இந்த இரு பகுதியிலுமே வந்து அதிக அளவு வளைவு கொண்ட பகுதி. அதுவும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ் மேம்பாலம் வந்து அதிக அளவு பள்ளமாக இருக்கும். குறிப்பாக வரக்கூடிய வாகனம் வந்து வேகமாக வரும். அதே போல தடுப்பு வேலி இல்லாதது, அதிக பொதுமக்கள் அதாவது அதிக பொதுமக்கள் நெரிசல் இருப்பது, இதன் காரணமாக தான் வந்து விபத்து ஏற்படுவதாகவும் அந்த பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முறையாக பின்பற்றப்பட்டால் விபத்துகள் தடுக்கப்படலாம் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்குது லட்சியா.